ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் டெக்னாலஜிஸ் இன் தமிழ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லெனோவா லேப்டாப். லெனோவாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பு. மாடல் பார்த்திங்கன்னா B460e. இது எப்படி டீஅசெம்பிள் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல பேக் சைடில் பேட்ரி ரிமூவ் பண்ணிடணும். எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் கலட்ட வேண்டியது பேட்ரி தான். ஸோ பேட்டரியை கழட்டிடலாம். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரைட் சைடில் ஒரு பூட்டு ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பான். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பட்டனுக்கு மேலே அந்த சிம்பிள் இருக்கும். இந்த இதை அந்த ஓப்பன் பண்ணதுக்கு நேராக நகட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கீழே ஒரு பட்டன் இருக்கும். அது ஸ்ப்ரிங் ஆக்ஷனோடு இருக்கும். ஸோ அதை இழுத்து பிடிச்சிட்டு ஆப்போசிட் சைடில் இழுத்து பிடிச்சிட்டு இந்த இந்த அந்த 3 கோடு போட்டிருப்பான். அதான் இழுக்கிறதுக்கு. அதை வச்சு இழுத்திங்கன்னா பேட்ரி வந்துடும். பேட்டரியை தனியாக வச்சிடலாம். ஸோ ஆஃப்டர் தட் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் எப்போயுமே முதல்ல சொல்கிறது தான் நம்ம சேனலில். கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கணும். ஸோ இப்போ செகண்ட் ஒன்று என்ன கழட்ட போகிறோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலில் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஆக்சுவலாக இதில் இல்லை. இதில் இது எதுக்கு அப்படின்னா, நம்ம டிரைவ் சைடில் இந்த இந்த செக்டார் பார்த்தீங்களா, இதுதான் டிரைவ். இதை கழட்டிட்டு டிரைவ் மாட்டுறதுக்கான ஸ்பேஸு. கவர்மெண்ட் லேப்டாப்னால அதில் டிரைவ் இல்லை. சும்மா வெறும் பாக்ஸ் மட்டும் வச்சுருப்பானுங்க. பாக்ஸை ரிமூவ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த இதுலேயே ஒரு சின்ன கட்டிங் மாதிரி இருக்கும். அதில் வச்சுட்டு ரைட் சைடில் புல் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். அப்படியே எடுத்துருங்க. எதுக்கு இதை கலட்டுறோம் அப்படின்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பானுங்க. 1 2 3. அதை கலட்டாமல் நம்ம கலட்டினோம் அப்படின்னா டோட்டலாக இந்த சைடே உடஞ்சிரும். ஸோ அது முக்கியம். பேட்டரியை கலட்டினோம்னாலும் பேட்டரி பக்கமும் பேட்டரி கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த மேலே இருக்க இதை கழட்டுவோம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 ஸ்க்ரூ இருக்குது. 5 ஸ்க்ரூவை கழட்டிக்கிடுவோம். இதில் தான் ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, அந்த பிளேஸ் இருக்கும். ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிக்கங்க. முதல்ல கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணோம். கை கழட்ட முடிஞ்சால் தனியாக கழட்டிடுங்க. வரலைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். ஆனால் ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சா அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ ட்ரைவரை கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்த ஸ்க்ரூவை கழட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் இந்த பக்கம் எடுக்கிறதுக்கு இது போட்டிருப்பான். ஒரு சின்ன கட்டிங் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அவனை மட்டும் ஒரு சின்ன கட்டிங். அதில் கையை விட்டு எடுத்தாலும் சரி, இல்லைன்னா சரி, அது உங்கள் பிரியம். எடுத்துருங்க. இது தனியாக வந்துடுச்சு, தனியாக வச்சிடலாம். இதுதான் லேப்டாப். இதில் பார்த்தீங்கன்னா ரேமு, இதில் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு காணோம். ஹார்ட் டிஸ்க்கு வேறு இதில் எடுத்து போட்டாங்க போல். சிஸ்டம் ஆனால் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. ஸோ ஹார்ட் டிஸ்க்கை வேறு இதுக்கே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லேப்டாப் போட்டிருக்காங்க போல். ஸோ இது ரேம் பிளேஸு, இது ஹார்ட் டிஸ்க் பிளேஸு. ஹார்ட் டிஸ்க்கு இதில் தான் மாறணும். ஸோ இப்போ நம்ம மற்ற ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். அப்போ தான் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா சிமாஸ் பேட்ரி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பின் மாதிரி இருக்கும். அது தனியாக கிடைக்கும். கேட்டு இதை கழட்டிட்டு போய் சிமாஸ் பேட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வாங்கிக்கலாம், வாங்கி மாற்றிக்கங்க. ஸோ இப்போ மற்ற ஸ்க்ரூஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். எங்கே எவ்வளோ ஹைட்டான ஸ்க்ரூஸ் கலட்டுறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா பேக் சைடில் சின்ன இந்த பேட்டரி கீழே இருந்தது, அப்புறம் நம்ம டிரைவுக்கு கீழே இருந்ததெல்லாம் ரொம்ப குட்டியான ஸ்க்ரூஸாக இருக்கும்.
ஏற்கனவே கலட்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க போல், வரலன்னு அங்கங்கே உடச்சி வச்சுருக்காங்க. சரி நம்ம கலட்டுவோம். மற்ற பெரிய ஸ்க்ரூஸ்லாம் கலட்டலாம். எல்லா ஸ்க்ரூவுமே லூஸாகவே இருக்குது. மேக்னெட்டிக் இருக்கிற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்க்ரூவை கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கணுமேன்றதுக்காக அந்த பக்கம் நாட்டிகிட்ருக்கேன். அப்போலாம் நாட்டாமல் ஒரே இடத்துல வச்சு கலட்டினீங்கன்னா சேஃபு. ஏன்னா கிராஷ் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்க்ரூவை தான் கலட்டில் போடுறவங்க பயங்கர டைட்டாக இருக்குது. இதையும் கலட்டில் அதனால் லூஸாக டைட்டாக இருக்குது. சுற்றி இருக்கிறதெல்லாம் கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்கோம். இதையும் கலட்டணும். ஏன்னா இதை கவனிக்க மாட்டாங்க மேக்ஸிமம், அதனால தான் உடையிறது. ஸோ இதையும் கழட்டிடுங்க. இப்போ எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சான்னு ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் போயிடலாம். கீபோர்டை கலக்கணும். ஸோ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடில், அதாவது எஸ்கேப் கீக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாடி மாதிரி இருக்கும். அது லேசாக எடுத்திங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் அதை உங்கள் சைடில் இழுக்கணும். அப்படி இழுத்திங்கன்னா தனியாக வந்துடும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு மேலே ஸ்க்ரூ போட்டிருப்போம். அங்கே இதில் இருக்கான்னு பார்த்துருவோம். ஸ்க்ரூஸ் இல்லை, உடச்சி தான் கலட்டி உடச்சிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ கீபோர்டு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துடாதீங்க, பிஞ்சிடும் வயரு. நான் ஒரு வயர் கனெக்ஷன் இருக்கும். அதை வந்து அந்த பக்கம் ரைட் சைடில் தான் பார்க்க முடியும். ஒரு நிமிஷம் லைட்டாக திருப்போம். ஒன்றும் பெரிய விஷயம் கலட்டுறது தான். இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இதில் ஒயிட்டில் பிளாக் இருக்கும். அதை மேலே தூக்குனீங்கன்னா வந்துடும். அப்படியே இதை வெளியில் இழுத்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். கீபோர்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ போட்டிருப்போம். 2 ஸ்க்ரூ, இந்த 2 ஸ்க்ரூ கழட்டுவோம். இது ஒன்று, இந்த சைடில் ஒன்று. கீபோர்டு தான் கலரை ட்ரை பண்ணி முடியாமல் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது
கீபோர்ட் சைடில் இருந்ததையும் கீபோர்டை ரிமூவ் பண்ணியாச்சு. கீபோர்ட் சைடில் இருந்த ஸ்க்ரூஸும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. கலட்டணும் அப்படின்னா முதல்ல இந்த வயர்லாம் டிஅசெம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா வயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கலட்டணும். இந்த இது ஸ்ட்ரிப் மாட்டிருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே கலட்டணும். ஸோ அதை கழட்டிடுங்க. ஓகே, ஸோ இப்போ கலட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கங்க. அப்படியே எடுத்தோம்னா வந்துடும். மேக்ஸிமம் ஸ்க்ரூ எங்கேயாவது இருக்குன்னா தான் கஷ்டப்பட்டு இருக்கணும். சாரி, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க பாருங்கள், கவனிக்கல. கீபோர்ட் சைடில் ஸ்க்ரூஸ் மட்டும் கரெக்டாக கழட்டி இருக்குமான்னு பார்த்துக்குங்க. ஸ்க்ரூ எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், சாதாரணமாக வரும். இல்லைன்னா கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஸோ இது ப்ராசஸர் ஃபேனு, இதுக்கு நம்ம கீபோர்டு கனெக்ட் பண்ணது, இது ஸ்பீக்கர் லைனு, 2 ஸ்பீக்கர், ஒன்று தான் இருக்குது, இன்னொரு ஸ்பீக்கரை காணலாம். ஓகே, ஸோ இந்த பிளேஸ் தான் நம்ம டிவிடி ட்ரைவ் மாட்டுறதுக்கு இதில் ஸ்லாட் இல்லை, இன்பில்டாக இல்லை. ஸோ இவ்வளோ தான். போர்டையும் கழட்டோம்னா போர்டுக்கு ஒரு 3 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 ஸ்க்ரூ தான் இருக்குது, சாரி 3 இருக்குது. இங்கே ஒன்று, ஃப்ரண்டில் ஒன்று, அப்புறம் இந்த கார்னரில் ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. கரெக்டாக இங்கே மட்டும் போர்டில் மட்டும் எந்த இடத்துல கலட்டினீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வேறு இடத்துல ஸ்க்ரூ போட்டிங்கன்னா ஹோல் நிறையா இருக்கும். நீங்கள் வேறு இடத்துல வச்சு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் பேக் சைடில் ஸ்க்ரூ போட முடியாது, அப்புறம் திரும்ப கலட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளோதான் டிஅசெம்பிள் பண்ணுறது. மாடல் வந்து B460e மாடல். இதுலேயே வந்துட்டு இவ்வளோதான். அடுத்து நான் ஏதாவது இந்த டிஸ்பிளே மாற்றுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவும் தனியாக போடுறேன். ஏன்னா லென்த் ஓவராக போச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸோ டிஅசெம்பிளிங் அப்படின்றது இதுதான், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருக்கிற கரெக்டான ஸ்க்ரூஸை மட்டும் எல்லாத்தையும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த பாக்ஸ் மேலே இருக்க பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு வந்துடும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.